பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம் சார். மகர ராசியினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு? மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சியானது இருக்கிற ராசியிலேயே ரிஷபம், துலாம், மகரம் தான். அடுத்தது சிம்மம் சொல்லணும். மகர ராசிக்கு டாப் கிளாஸ் ஹிட்டு இந்த சனி வக்ர பயிற்சி. அதாவது என்ன முயற்சிகள் எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு, குரு பார்வையில், உச்ச குரு பார்வையில். தவிர இப்போ வக்ரம் வராரு, குரு ராசியை பார்க்குறாரு உச்சம் பெற்று. என்னதான் மகர ராசி இனிமேல் கேட்க முடியும்? வாட் கேன் யூ ஆஸ்க் ஃபார் மோர்? அதாவது மகர ராசி நேயர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க. எனக்கு எதுவும் நடக்கலை, ஆனால் எல்லா சேனல்லையும் மகரத்துக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது பாருங்கள், ஒரே நாள்லேயே வந்தது. காலையில் சொல்லி சாயங்காலமே பிரச்சனை வந்துருச்சு. ஒரு 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 கர்ப்பவதி பிள்ளை வைக்கணும்னா 10 மாதம் ஆகணும். ஒரு ஆப்ரேஷன் ஆகி நீங்கள் ரெக்கவர் ஆகணும்னா 1 மாதம் இல்லை 2 வாரம் மினிமம் ஆகணும், மினிமம். அப்படி இருக்கும்போது உடனடியாக பலன், உடனடியாக இன்ஸ்டன்ட் பலனை எதிர்பார்க்குறாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. அது ஆன்மீகத்தில் அப்படி வழி கிடையாது. ஆன்மீகத்தில் ஸ்லோவாக வந்தாலும் கரெக்டாக நிரந்தரமான இருக்கும். அதனால் மகரத்துக்கு உண்மைதான், நல்லது நடக்க போகுது, பெரிய அளவில் நடக்க போகுதுங்கிறது உண்மைதான். இதில் பெனிஃபிட் அடைஞ்ச மகர ராசினியர்கள் முன் கமெண்ட்ஸில் போடணும். நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை சோகத்தில் இருக்கும்போது மட்டும் கமெண்ட்ஸில் போட்டுருவாங்க. நல்லபடியாக மாறிடுச்சுன்னா இனிமேல் இல்லைன்னா கமெண்ட்டு, இவன் வீடியோ நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த பழக்கம் இருக்குது. அப்படி அல்லாமல் உங்களுடைய அனுபவத்தை, நீங்கள் நல்ல அனுபவத்தை இங்கே போட்டால் தான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் போட்டலாம் அதுக்காக இல்லை, உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய மற்ற ஃபாலோவர்ஸ்க்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓ, நம்மளும் நம்பினால் நடக்கும்
அது கண்டிப்பா. மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய 138 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில் யோகம்னா யோகம், அப்படி யோகம். அப்போ மகரத்துக்கு வந்து காலம் திரும்புமானா திரும்பும், முன்னை விட இன்னும் பவர்ஃபுல்லாக. பல சொத்து பிரச்சனைகள், பல பண பிரச்சனைகள், ஈடிலடங்காத அவமானங்கள், அந்த அவமானங்கள்லாம் மாறி நல்லபடியாக மரியாதை கிடைக்கும் சமுதாயத்தில். தவிர ஒரு பாடலே இருக்குது, எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அப்படி எங்கிருந்தோ வந்தான்னா கடவுள் மனுஷ ரூபத்தில் தான் கடவுள் வருவார். நேரவே வந்து வேஷம் போட்டுட்டு கிரீடமெல்லாம் வச்சுட்டுலாம் வரமாட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ரூபத்தில் வருவார். என்ன சார் ஏதாவது பிரச்சனையா, இந்தாங்க காசு வச்சுக்கோங்க, அப்படி தான் வருவார் கடவுள். ஸோ அந்த கடவுள் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு இந்த சமயத்தில் தேவை ரொம்ப பொறுமை. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இழக்க முடியாதெல்லாம் இழந்தாச்சு, இனிமேல் என்ன அவசரம் நல்ல காலத்துக்கு. அதாவது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆளை பொறுக்க முடியாதா? அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடக்கும். மகரத்துக்கு பல மாற்றங்களில் முக்கியமான ஒரு மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எந்த வேலையில் இருக்கீங்களோ செப்டம்பர் 4வது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மகரத்தில் முன்னாடி இருந்த விரோதம், ரொம்ப வருஷம் முன்னாடி பேசின தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விரோதமாகி வந்திருக்கும். அந்த விரோதமெல்லாம் முறிஞ்சு மறுபடி உறவாக அவங்களோட சேர்ந்துக்கணும். திரும்பி விரோதம் பாராட்டக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் மகரத்துக்கு சனி வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் தொழில் அப்படின்றது மகர ராசியினருக்கு எப்படி சார்? இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் தொழில் அப்படிங்கிறது மகர ராசினியர்களுக்கு இதோட பெட்டராக வர முடியாது. ஒரு டாப் கிளாஸ் வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம் கண்கூடா வேலை பார்த்துட்டு இருந்த பல மகர ராசி அன்பர்கள் தொழிலுக்கு மாறுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி, அப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்கலாம் பண்ணுங்கள், இதுதான் ரைட் டைம். கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிங்க. ஒட்டுமொத்த காசையும் பிஸ்னஸில் போட்டுட்டு உங்களையே நீங்கள் லாக் பண்ணிக்காதீங்க. பிஸ்னஸோடைய பட்ஜெட் 50 ரூபா அப்படின்னா 100 ரூபா வச்சுக்கிட்டு 50 ரூபா பிஸ்னஸ் ஆரம்பிங்க. அது நீங்கள் பண்ணணும். எடுத்து கண்மூடித்தனமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வர காசை வச்சு அதில் போடணும். இது ரொம்ப முக்கிய செய்தி. மகர ராசியினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். இப்போதைக்கு அவங்களுக்கு தன்னை நினைத்து தானே வந்து தைரியமாக இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான் வேணும். ஆஞ்சநேயருக்கு எப்பவுமே அவருடைய தன்னம்பிக்கை மற்றவங்க தான் சொல்லணும். அது மாதிரி வந்து ஆஞ்சநேயன் மேலே பக்தி, அனுமன் சாலிசாலாம் படிக்க மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் டேர்னர் உண்டு. மகர ராசினருக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? மகர ராசிக்கு 100க்கு 90 மதிப்பெண்கள் கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் துலாத்துக்கு அப்புறம் மகரம் வந்து போடுன்னு போட போகுது. ரிவைவல் டைமு பதில் கொடுக்கக்கூடிய அந்த விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மகரமாக மாறுவாங்க. கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.